ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கொங்கு நாடு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் அப்டேட் பண்ணி 2-3 டேஸ் ஆகிடுச்சு. பண்ண முடியல, எல்லோரும் கேட்டிங்க. ஸோ உங்களுக்காகவே சீக்கிரமாக வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ பண்ண முடியல. இன்றைக்கி சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டிப்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி. பச்சை பயிரை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து இப்போது எங்கள் மாமியார் தான் பச்சை பயிறு எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு காமிக்க போகிறாங்க. பச்சை பயிரை வந்து எப்போவுமே இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா அதில் பூச்சி எதுவும் பிடிக்காது. இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மண் சட்டி வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மண்பானை இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணியை வந்து இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டு லைட்டாக அந்த தண்ணியை சூடு பண்ணோன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும். அப்படியே 2 டேஸ் இந்த தண்ணியை அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி சாமி பாத்திரம் இதெல்லாம் எப்படி வாஷ் பண்ணலான்னா, லெமனும் சபீனா பவுடரும் வச்சு வாஷ் பண்ணோன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பச்சை பயிரெல்லாம் வறுத்தாச்சு. இனி எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. வாசமாகவும் இருக்கும். நீங்கள் பாருங்கள், பச்சை பயிரெல்லாம் வறுக்கும்போது நல்லாவே வாசனையாக இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். ஆறுனதுக்கு முன்னாடி ஸ்டோர் பண்ணாதீங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பூச்சி எதுவும் வராது. அதுக்கப்புறம் நம்ம பச்சை பயிரெல்லாம் செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே டைரெக்டாக எடுத்து நம்ம செஞ்சிடலாம். இப்போது நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு. இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது நெய் காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். பட்டரை வந்து எப்படி மெல்ட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி கீழேலாம் அடி பிடிச்சிரும். இப்போ கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்ல மணமாக இருக்கும். நம்ம வந்து கருவேப்பிலையும் இல்லை முருங்கைக்கீரை இலையும் போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசம் வரும். இங்கே பாருங்கள், மேலே அந்த இதெல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். தெளிவாக நுரை வந்து இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். ஒரு தேன் இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். நீங்கள் இந்த இதில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். நாங்கள் முருங்கைக்கீரை இலை போடுறோம். நல்லா பொரிஞ்சு வரணும். இதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் நம்மளோட அருமையான நெய் ரெடி ஆயிடுச்சு. இந்த நெய் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. வேறு ஒரு சேஃபான கண்ணாடி ஜார்லேயோ இல்லை நீங்கள் நெய் வைக்கிற ஸ்டீல்லையோ நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டு நெய் தான். அதுக்கப்புறம் நம்ம புளியை வந்து சீக்கிரமாக சமைக்கணும் அப்படின்னா நம்ம சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சோன்னா சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும். சீக்கிரமாக புளி வந்து கரைஞ்சி வரும். அதே மாதிரி நீங்கள் இப்போ சாம்பார்லாம் செய்ய போகிறீங்கன்னா பருப்பை வந்து முன்னாடியே இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சேனக்கிழங்கு வாங்கினோன்னா 2 நாள் வந்து அப்படியே வாட வச்சுருங்க. வாடினதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு தான் கட் பண்ணணும். எண்ணெய் தேய்க்காமல் கட் பண்ணிடாதீங்க. எண்ணெய் தேய்க்காமல் கட் பண்ணிங்கன்னா கையிலலாம் இச்சிங் வர ஆரம்பிச்சிடும். ஸோ எண்ணெய் தேய்ச்சிட்டு கட் பண்ணுங்கள். அதை எப்போவுமே மறந்துடாதீங்க. அப்புறம் அது வேக வைக்கிறதுக்கு புளி தண்ணி வச்சு வேக வைப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதை எண்ணெய் தேய்ச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இனி புளி தண்ணி ஊற்றி இதே வைக்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸோடு நிறைய ரெசிபீஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பாய் ஃப்ரம் காயூஸ் கொங்கு நாடு சமையல். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.